சார் இங்கே தான் லொக்கேஷனா? இங்கே தான் சார். பிடிங்க, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஸ்கெட்ச் பண்ணுறேங்க. சார் இங்கே தான் சார் நம்ம துணி கடை கட்ட போகிறோம். ஓகே சார். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது துணி கடை மாதிரி இருக்கக்கூடாது சார், நகை கடை மாதிரி இருக்கணும். சார் நாக்கடை மாதிரி இருந்தால் துணி வாங்க வரவங்களா இது நாக்கடை நினச்சி வேறு கடைக்கு போயிட மாட்டாங்களா? சார் நான் லூசா? அதுக்கு தான் கடைக்கு மேலேயே சுகன்யா துணி கடைன்னு பெருசாக போர்டைக்கு போகிறோம்ல சார். சார் துணி கடை போர்டு பார்த்துட்டு நகை வாங்க எப்படி சார் உள்ளே வருவாங்க? ஆமாம்ல சார். அப்போது துணி ஏற்றுட்டு சுகன்யா நகை கடைன்னு வச்சலாம் சார். சார் அப்போ பார்க்கறது நாக்கடை மாதிரி இருக்குமா சார்? எப்படி சார் துணி வாங்க வருவாங்க? சார் அப்போ என்ன பண்ணலாம், கடைக்கு வெளியே 4 துணி ஆங்கரில் மாட்டி விடலாம் சார். அப்போ துணி கடை மாதிரி இருக்கும்ல? இருக்கும் சார், ஆனால் நகை வாங்க யாரும் வர மாட்டாங்களே, துணி வாங்க தானே வருவாங்க. சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசினிருக்கீங்க? நம்ம நகையை வச்சுக்கிறோம், துணி தான் வச்சுக்கிறோம், துணி வாங்க தான் வரட்டுமே. சார் அப்புறம் சார் பார்க்கறது நாக்கடை மாதிரி இருக்குன்னு கேட்டீங்க? சார் இங்கே தான் சார் என் ஐக்கியூ லெவலை பாராட்டணும். துணி வாங்க வரவங்க கிட்ட துணி விற்கிறது புட்சால்தனம் கிடையாது, நகை வாங்க வரவங்க கிட்ட துணி விற்கிறத புட்சால்தனம். டேய் என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசிங்கிறான்? சார் புரியலையா சார்? இப்போ இங்கே ஒரு துணி கடை இருக்குன்னு வச்சுங்களேன் சார். சார் புரியுது. எப்போ சார் கடை கட்டுற மாதிரி? சார் நம்ம கடை கட்டுறதுக்கு முன்னாடி தம்பிக்கு ஒரு கடை கட்டி இதெல்லாம் பிளான்ல இருக்கேன். ஓ சூப்பர் சார். அது என்ன கடை சார்? சலூன் கடை சார். நல்ல பிஸ்னஸ் சார். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு டீ கடை மாதிரி இருக்கணும் சார். டீ குடிக்க உள்ள வரவங்களுக்கு அப்படியே முடி வெட்டி அமைச்சிடும் சார். அதானே சார் புட்சால்தனம். சார் நகை கடைக்கு சாட்டு கதைச்சு, நான் பெட்டி கடைக்கு சாட்டை வேணும் தரேன். சார் பிளானில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கு சார். துணி கடைக்கு பதிலாக நகை கடை போடலான்னு இருக்கு சார். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு துணி கடை மாதிரி இருக்கணும் சார். சின்ன வயசுக்குள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே.